இதய மலர்களே, சத்சங்கம்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கூடாது, குடும்பத்திட்ட ஓடி போயிடணும், காவிதான் போடணும். அப்படி இருந்தா தான் சன்னியாசம் ஆக முடியும், இந்த சத்சங்கத்தில் சேர முடியும் என்றே மக்கள் தப்பு அபிப்பிராயமாக இதனை மக்களிடையே பரவும்படியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் வந்து விட்டது. அவங்களை எல்லாம் இழுக்க வேண்டாம். ஓப்பனா பேசிட்டா தான் புரியும். என்னடா சாமியார் இதெல்லாம் பேசுறான்னு பார்க்காதீங்க. இதை கற்றுக் கொடுக்காத சத்சங்கம் சத்சங்கம் அல்ல. இதை பற்றி தெரிந்து இதிலிருந்து எப்படி மீண்டு எப்படி நியாயமாக நீதியாக குடும்பத்தோடு வாழ்வது என்று சொல்லிக் கொடுக்காத சத்சங்கம் அது சத்சங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக அதிகாரிகளே, நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பார் இல்லை. என்னுடைய சரித்திரத்தையே சொல்லுகிறேன். என் குழந்தைகளை பள்ளியில் படுக்க வைக்கும் வரை அப்பா எந்த சம்பாத்தியம் வந்தாலும் 100க்கு 1 அணாவாவது தர்மம் பண்ணுங்கப்பா கேட்டுக்கொண்டோம். பிறகு காலேஜுகளில் போகிறபோது, டே பசங்களா போறீங்க, படித்து முடிய வரைக்கும் நான் அவகிட்ட கொடுத்துட்டேன் இவ கொடுத்துட்டேன்னு நெஞ்சை கொட்டாந்து என்கிட்ட கொடுக்காத, படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நீ எங்கே வேணாலும் மனசு கொடுத்துக்க, நான் பேசாமல் கட்டி கொடுத்துறேன் என்றே சொன்னேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் யாரும் இல்லை. நீங்கள் அப்படி சொல்லி பழகணும். எப்படி பெத்த பிள்ளைகிட்ட போய் இதை பேசுறது? ஏன் பேசக்கூடாது? பேசாத போனால் எப்படி தெரியும்? இந்த காலத்தில் துணி இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்க ஆடுது. அதை பார்த்தோன்னே ஆம்பளை பிள்ளைங்க ஏமாந்து போகுது. துணி இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களும் நாம் இப்படி தான் இருக்கணுமோ இந்த காலத்தில் சொல்லத்தானே வேண்டும். நீங்களே நினைச்சு பாருங்க. டிவிலையும் அப்படியே தாய் புள்ள தாத்தா பாட்டி அத்தனை பேர் சின்ன தேர்வில் உட்காந்துட்டு சீலை இல்லாத வாடுற பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகே, உண்டா இல்லையா? என்றையில இருந்தால் வெட்கப்படுங்க. நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தில் இப்படி அசிங்கத்துக்கு போயிட்டுமே என்று இன்றைய இருந்தால் கூச்சப்படுங்க. இதை சொல்லிக் கொடுப்பதுதான் சத்சங்கம். குழந்தைகள் பாலப்பருவத்திலிருந்து டீன் ஏஜ், அந்த 17-19 கிட்ட வர 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 ஏதோ நடந்த கதையோ அல்லது நடக்காத நம்மளால் சொல்ல முடிந்த அளவுக்கு கற்பனை கதையோ அதை சொல்லி அவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகள் நல்ல தைரியத்தோடும் இதெல்லாம் குற்றம் இல்லை, ஆனால் நேர்மையாக போடணும் என்று வாடும். நெற்றி அலங்காரத்தால் அல்ல, யுத்தராட்சர கமண்டங்கள் போன்ற அலங்காரத்தால் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த 6 விதமான உள்ளத்தின் மாற்றுதலில் இருந்து நிம்மதி என்ற இடத்தை எப்படி அடைவது என்பதை சொல்லுவதுதான் சத்சங்கம். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற இந்த 5ஐயும் சமப்படுத்தி இது எல்லோருக்கும் ஒவ்வொரு சரீரத்திலும் உள்ள மனதிலே சரீர உணர்ச்சியுடன் கூடிய அநேக உணர்ச்சிகள் தோன்றி மறைவது இயல்பு. அதை எந்த விதத்திலே கூட்டுறவான இந்த உலகத்திலே அதை சந்தோஷமாக நிம்மதியாக ஒருவருக்கு ஒருவர் பழமை இல்லாமல் கோபம் இல்லாமல் எப்படி வாழ்ந்து கொள்வது என்பதை அறிவிப்பது தான் சத்சங்கம். அதைத்தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். 4 வேதங்களிலுமே எங்கேயுமே எந்த இடத்திலுமே இது சைவம் என்றோ வைணவம் என்றோ எந்த இடத்திலுமே மதம் என்று பேச்சே கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்கிரிப்சர், அகில உலகத்துக்கும் பொருத்தமான ஒரு அற்புதமான 4 வேதங்கள் கியூவிங்காம் யூனிவர்சிட்டியிலே ஜெர்மன் நாட்டிலே பாடமாக அமைத்திருக்கிறார். நமக்கு தெரியலையே, நம்ம பொடக்காளி என்ன நியாயம்? வேதத்திலே எந்த இடத்திலே ஜாதி இருக்கு, எந்த இடத்திலே மதம் இருக்கு, எந்த இடத்திலே இந்தியர்களுக்கு தான் என்று சொல்லியிருக்கு. அந்த கற்பனைகள் எல்லாம் இருந்து விழித்துக் கொள்ளுங்கள். பணம்தான் வாழ்வு என்று உங்களுடைய அறிவை தூக்கத்தில் ஆழ்த்திருக்கிறீர்களே,
எழுமின், அதிலிருந்து வீழ்ச்சிக்கிட்டீங்களா? எந்திரிச்சு வாழ்க்கை என்றால் என்ன என்று விழித்து பாருங்கள். விழிமின், வாழ்வு என்ன? குடும்பத்தோடு, நட்போடு, சுற்றத்தோடு, உலக மக்களோடு நிம்மதியாக அன்பாக எப்படி வாழ்வது என்பதை நன்றாக பாருங்கள். புரியவில்லையா? சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுங்கள், அவர்களோடு சேர்ந்து பழகிக் கொள்ளுங்கள். இந்த அளவிலே சத்சங்கம் என்பது கற்பனையாகவே இருந்து வந்தது இத்தனை நாளாக. இன்று சத்சங்கத்துக்கு அட்ரஸ் காட்டியிருக்கிறோம். இதுதான் உண்மையில் சத்சங்கம்.